ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அவங்க கேட்ட யூமின் எஃப்எஃப் கேட்டாங்க. சாரி, நான் அங்கே அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், என்னால் எஃப்எஃப் கொடுக்க முடியாது. ஏன்னா டைம் ட்ராவல் எஃப்எஃப் இன்னும் முடியல. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வேணா போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, சாரி. அவங்க எஃப்எஃப் கேட்டாங்க. நான் ஒன் ஷாட்டாக போட போகிறேன். இது கொஞ்சம் லாங் டியூரேஷனாகவே இருக்கும். அவங்க என்ன கேட்டாங்கன்னா டாப் ஷூவாக வச்சு கேட்டிருக்காங்க. பட் என் வீடியோ பார்க்குற எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் தெரியும், நான் டாப் மென்ஷனே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் டாப் ஷூகான மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த தாட்டி இந்த தம்ப்லைனில் நான் டாப் ஷூவா அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகேவா? ஹாப்பியா? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம சுகா எப்படின்னா ஒரு மாதிரி ரகடு, நம்ம ஜிமின் ஒரு மாதிரி சாஃப்டாக. ஓகே, உங்களுக்குள்ளே எப்படி லவ் வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் தான் காமிக்கிறோம். நம்ம சுகா தான் ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்காரு. ஐயோ, இந்த பேரண்ட்ஸோட தொல்லை வேறு தாங்க முடியல. நான் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணுன்னு என்னை பிடிச்சி டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் இஷ்டமே கிடையாது. நான் வேற ஒருத்து இப்படி உட்காந்துருக்கேன். இந்த பதவியை யாரா கேட்டா? ஐயோ சரி, டென்ஷன் தான் ஆகுது. அவன்லாம் என்ன பண்ண போகிறானோ தெரியல. கல்யாணம் பண்ணுன்றான், என்னமோ பண்ணுன்றான். எனக்கு அப்படியே அவனை யாராவது அப்படின்னு இருக்கு. கையில் மட்டும் கிடைக்கட்டும், அவனை ஏதாச்சும் பண்ணி விட்டுறலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. சுகா யாருன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ. அவங்களோட பேரண்ட்ஸ் இவரை ஃபோர்ஸ் பண்ணி ஜிமினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சுகாவுக்கு ஜிமின் யாருன்னு தெரியாது. சுகாவுக்கு அவர் தனியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் அவங்க பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஜிமினாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. சுகாவுக்கு ஜிமினா யாருன்னே தெரியாது. இதுதான் சுகாவோட இன்ட்ரோ. இப்போ நம்ம அப்படியே ஜிமின் சைட் போயிடலாம். ஜிமினை தான் காட்டுறோம். ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அவர் காலேஜ் முடிச்சிட்டாரு. வீட்டுக்கு ஒரே பையன். அப்புறம் ஜிமினுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவன் பேர் மேக்ஸ். ஜிமினோட இன்ட்ரோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜிமின் டே மச்சான் மேக்ஸா, என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுக்கெல்லாம் எப்போவுமே ஃப்ரீ பேர்டாக தான்டா இருக்கணும், நம்மளை யாரா படித்து வைப்பா? அதுக்கு இப்போ மேக்ஸு, டே மச்சான், டேய் எல்லாத்துக்கும் லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் இருப்பான்டா, போடா போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு மேக்ஸ் சொல்கிறான். ஜிமினோட அப்பா அம்மா உனக்கு அலைன்ஸ் பார்த்துருக்கோம் ஜிமின், அவங்க பேர் சிவா, நீ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, இது பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ், சரியா? நீ ரெடியாக இருந்த. அதுக்கு இப்போ ஜிமினா அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, சில் பண்ணுங்கம்மா, இப்போ எனக்கு என்ன வயசாகுது, ஜஸ்ட் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படி அப்படிலாம் என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது, இப்போ தான் நான் ஃப்ரீ பேர்டாக இருக்கேன், அம்மா ப்ளீஸ்மா என்னெல்லாம் விட்டுருங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா அப்படின்னு ஜிமின் இப்போ சொல்லிகிட்ருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் இல்லை ஜிமின், நீ அவங்கள மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், இதுதான் நாங்கள் எடுத்த ஒரு முடிவு, என்ன முடிவு எடுத்தாலும் அது எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜிமினா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மேக்ஸும் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகி ஒன் டே தான் காட்டுறோம். ஒரு கிராண்ட் ஹால். அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்று சுகா, இன்னொன்று ஜிமின். சுகாவை பார்த்தோன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்ல நிற்கிறான். ஜிமினை பார்த்தா ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிற்கிறாங்க. ஜிமினுக்கு இந்த கல்யாணம் பண்ணவே இஷ்டமே இல்லை. சுகாவுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கு விருப்பமே இல்லை. ஸோ 2 பேருக்குமே இப்போ மேரேஜ் ஆகுது. இப்போ மேரேஜ் டேட் தான். அன்னைக்கு மேரேஜ் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மேரேஜ் ஹாலில் தான் 2 பேர் நிற்கிறாங்க. ஃபாதர் வராரு. இவங்க நீ ஜிமினை திருமணம் செய்யல சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்கயும்
சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் வெறுப்போடு சொல்கிறாரு. இப்போ ஜிமினா ஏனி சிவாவே திருமணம் செய்யக்கூட சம்மதமா அப்படின்னு கேட்க ஜிமினும் சம்மதம் பாரு அப்படின்னு ஜிமினா லைட்டாக சோகமாக சொல்கிறாரு. இப்போ சிவாவோட மைண்ட் வாய்ஸ் தான், என்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ நிம்மதியாக வாழ்ந்ததானே, ஜிமினா நீ இருக்க, இனிமேல் தானே என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இது சிவாவோட மைண்ட் வாய்ஸு. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி ஜிமின் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஜிமின் தான் மேக்ஸ் கிட்ட போயிட்டு, மச்சான் எனக்கு பயமாக இருக்குட வந்து, எதுக்கு ஜிமினா நீ பயப்படுற, அதெல்லாம் ஃப்ரீயாக விடு, கல்யாணம்லாம் அப்படிதான் இப்படி தான் இருக்கா, ஃப்ரீயாக விடு, அவரை நீயே கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து மேக்ஸ் வந்து சொல்கிறான். ஜிமின் அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறான். இப்போ ஜிமினோட பேரண்ட்ஸ் தான் ஜிமினா கிட்ட வந்து, ஜிமின் நீ அடுத்த வீட்டுக்கு போக பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் வருவேன், அம்மா வருவாங்க அப்படின்னு மட்டும் இருக்காத, அது உன்னோட வீடு, அது உன்னோட ஃபேமிலி சரியா, சகிச்சுக்கோ ஓகேவா, சுகா என்ன பண்ணாலும் பொறுமையாக போ, பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணு, அடிக்கடி வீட்டுக்கு வராத சரியா ஜிமின், எல்லாமே உன் மண்டையில் ஏறிடுச்சுல ஜிமின் அப்படின்னு வந்து ஜிமினோட பேரண்ட்ஸ் ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமின் வந்து, அம்மா நீங்கள் தானேம்மா கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் பார்த்துக்கிறேன், என் புருஷன் தானே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருக்காரு பேரண்ட்ஸ்கிட்ட. இப்போ சுகா தான் அவங்க அப்பா அம்மாட்ட, அப்பா அம்மா நான் மேன்ஷனுக்கு அப்படின்னு சுகா வந்து மேன்ஷனுக்கு போகிறதுக்காக காருக்கு வரான். கரெக்டாக காருக்கு வரும்போது ஜிமினாவும் பேக் சைடில் வந்து போகலாமா அப்படின்னு கேட்கும்போது சுகா முறைச்சி பார்த்துக்கிட்ட, வந்து தொலை, வேறு வழி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டல, இதுமாரி தான் என்ன பண்ணுறதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. லைட்டாக ஜிமின் வந்து அழுதுகிட்டு, சரி சுகா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் ஃபேஸ் வந்து ரொம்பவே மாதிரி வாடிடுச்சு. சுகா இதை பார்த்து எதுவுமே அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இப்போ கட் பண்ணி மேன்ஷனை தான் காமிக்கிறோம். ஜிமின் வந்து பார்க்குறாரு, பெரிய மேன்ஷன் அது பார்க்குறாரு. இப்போ ஜிமின் வந்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட உள்ளே போகிறாரு. ஆனால் அந்த ஸ்மைல் அவ்வளோவா அவருக்கு வந்து நீடிக்கலை. சுகா வராரு. இங்கே பாரு ஜிமின், நீ யாரோ நான் யாரோ இந்த வீட்டில், ஊருக்கு பொறுத்தளவு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு வந்து சுகா வந்து சொல்கிறாரு. ஜிமின் லைட்டாக அழுகிறாரு. ஜிமினோட மைண்ட் வைஸில், என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, சந்தோஷமான லைஃப் வாழலான்னு இவரை கட்டிட்டு வந்தேன், ஆனால் இனிமேல் தான் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கையே நரகம்னு அப்படின்னு ஜிமினா வந்து லைட்டாக சோகமாகறாரு. கொஞ்சம் டேஸ் போகுது, சுகாவும் லைட்டாக மாறுறாரு, பட் முழுசாக இல்லை. ஜிமினை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சுகாவுக்கே வந்து ஒன்று ஃபீல் ஆகுது, ஐயோ நம்ம ஜிமினா மேலே ஃபாலின் லவ் ஆயிடுவோமோ அப்படின்னு அது பயப்படுறாரு லைட்டாக. ஜிமினா ஒரு சைடு இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு இருக்காரு. ஜிமினாவுக்கு சுகா மாறுறது தெரியுது, பட் அவர் கஷ்டப்படுத்துறது அவருக்கு புரியல. ஏன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்துறது சுகா. இப்போ சுகா தான் காட்டுறோம். சுகா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயத்த ஹோல்ட் பண்ணிட்டு வராரு. இப்போ ஜிமினாவை கூப்பிட்றாரு. ஜிமினா ஜிமினா எங்கே இருக்கா, இங்கே வா, ஒரு ஹாப்பி நியூஸ் வந்துட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சுகா வந்து ஜிமினாவை கூப்பிட்றாரு. இப்போ ஜிமினும் வரான். என்ன சுகா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ஜிமினா வந்து சுகா கிட்டே கேட்குறாரு. அதுக்கு சுகா வந்து, ஜிமினா நம்ம கம்பெனி டாப் மோஸ்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு ஜிமினா. ஜிமினா இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகி, அப்படியே சுகா கங்க்ராச்சுலேஷன். இப்போ சுகா தான், ஜிமினா நான் வந்து உன்னைய ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன் ஜிமினா, ஐ எம் ஸோ சாரி, நான் இப்போ நல்லா திருந்திருக்கேன் ஜிமினா, ஐ லவ் யூ ஸோ மச் ஜிமினா, எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி ஜிமினா, நான் என்னைய மன்னிச்சிருவியா ஜிமினா, ஐ எம் ரியலி சாரி அண்ட்
ஐ லவ் யூ ஸோ மச் ஜிமினா. என்னை விட்டு மட்டும் போயிடாது ஜிமினா. அதுக்கு ஜிமினா வந்து, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சிவா அப்படின்னு ஜிமினா வந்து சொல்கிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். லாங்காக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்டு டைம் ட்ராவலுக்கு யாரும் கமெண்ட் பண்ண என்னாச்சு? ஸோ டைம் ட்ராவல் லவ்வுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், இங்கே எஃப்எஃப் கேட்டவங்க ஐடி வந்து @lavagirl. ஐ எம் ரியலி சாரி எஃப்எஃப் கேட்டிங்க. என்னால் எஃப்எஃப் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஏன் எஃப்எஃப் நான் கொடுக்கலன்னா, இப்போ டைம் ட்ராவலில் போயிட்டுருக்கு. இந்த எஃப்எஃப் என்னால் முடித்தா மட்டும்தான் நான் அடுத்த எஃப்எஃப்பே பார்க்க முடியும். ஸோ சாரி. ஓகே செல்லக்குட்டீஸ், பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துக்கோங்க. ரொம்பவே சேஃபாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பாய் பாய்.